குரு கடாட்சம் பரிபூர்ணம். ரம்யமான இந்த சித்திரகூடத்துக்கு வந்த பிறகு பெருமாளுக்கு அயோத்தி மறந்து எடுத்துனுட்டார். சித்திரகூடம் அவ்வளவு ரம்யமா இருந்தது. பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டோமே, வீடு வாசல்லாம் விட்டு கஜானாலாத்தையும் விட்டு பந்துக்கள்லாம் விட்டு சந்தியில வந்து நிற்கிறோமே, இங்க குளவியா அடிக்கிறது, கொசுவா கடிக்கிறது, தூக்கம் வரலையே, ஐயோ கஷ்டம் என்றெல்லாம் ஒப்பாரி வச்சுருக்க வேண்டி இருக்கு. அடியோடு அந்த லைஃப் வேற, இந்த லைஃப் வேற. அதுக்கு வந்து அந்த அத்தியாயம் சம்பூர்ணம், இந்த அத்தியாயம் ஆரம்பம்னா அப்படியே பெருமாளே மாறிவிடுவான். அந்த பழைய இதெல்லாம் நினைச்சுன்னா உட்காந்துருக்க மாட்டார். ஏனால் அதுதான் சமிருத்தி. எந்த சமயத்துக்கு எந்த நிமிஷத்துக்கு எது மாதிரி வாழ்க்கை அமையறதோ அது மாதிரி மனசை ஆக்கிக்கிறது தான் சமிருத்தி. அந்த சமிருத்திக்கு ஹானி கிடையாது. ஏனால் சாந்தியோ ஆனந்தமோ சுகமோ வெளியிலேந்து வரணும் அப்படின்னு சொன்னால் என்னைக்கு இருந்தாலும் நஷ்டம்தான். நம்முடைய சாந்திக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது அப்படின்னு இருக்கிறவருக்கு ஆனந்தம் தானே. அத்தகைய ஒரு ஆனந்தத்தோட பத்தியா இவ்வளவு சுகம் அயோத்தியில உண்டா பத்தியா எப்படி இருக்கு இந்த சித்திரகூடம். பிராட்டியும் அப்படித்தான் அனுபவிக்கிறாள். ஆகினாலும் சித்திரகூட வாசம் ஒரே ஒரு லட்சியம் தான், ஒரே ஒரு சுகம்தான் லட்சுமணருக்கு. அண்ணாவுக்கும் அன்னிக்கும் கைங்கரியம் செய்ய வேண்டி அந்த தனக்கு ஒரு குடிசைல் இருக்கா, தனக்கு ஒரு படுக்கை இருக்கா, தனக்கு ஒரு ஆகாரம் இருக்கா, எதுவுமே அவருக்கு சிந்தனை கிடையாது. ஆகினாலே அவருக்கு வேண்டிய சௌக்கியம் அவருக்கு இங்க கிடைச்சு விடுத்தே. அதனால் தனிவாரி பரிச்சரிய சேய சௌமித்ரி தபமேமி ஜேசேனு தெளியே. லட்சுமணனுடைய பாக்கியத்தை என்ன சொல்றதுங்கிறார் தியாகராஜ சுவாமிகள்.